திருவாரூர் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு தெப்பம் கட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மூர்த்தி தளம் தீர்த்தம் இவற்றில் முதன்மையானதாகவும் பிறக்க முக்தி தரும் மூலாதார தளமாகவும் 12 திருமுறைகளிலும் பாடப்பெற்ற ஒரே திருத்தலமாக விளங்குவதும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்கு உரிய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் விளங்குவதுமான பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா 4/3/26 அன்று தொடங்கி 10/4/2026 வரை நடைபெற்றது. பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆசியாவிலேயே பெரிய தேராக விளங்கும் ஆழித்தேர் கடந்த மார்ச் 29ஆம் தேதி நடைபெற்றது. ஆழி தேரோட்டத்தை தொடர்ந்து தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் தொடர்ந்து தியாகராஜர் ஆலயத்தின் மேற்கு பகுதியில் குளமே கோவிலாக அமைந்துள்ள கமலாலயம் திருக்குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெற உள்ளது. வருகின்ற மே 8ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளதால் தற்பொழுது தெப்பம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த தெப்பமானது 2500 சதுர அடி பரப்பளவில் 36 அடி உயரத்தில் 3 அடுக்குகளுடன் 16 தூண்கள் அமைத்து காற்று நிரப்பப்பட்ட 432 பேரல்கள் மீது கட்டப்படுகிறது. சுமார் 500 பேர் வரை தெப்பத்தில் அமர்ந்து பயணிக்கும் விதமாக மிகவும் பாதுகாப்பான வகையில் கட்டப்பட்டு வருகிறது. தெப்ப உற்சவத்தில் உற்சவ மூர்த்தியாக பார்வதி சமேத கல்யாண சுந்தரர் வலம் வருவார். மேலும் தெப்பத்தில் தியாகராஜா, கமலாம்பாள், விநாயகர், முருகன் ஆகிய தெய்வங்களும் அமைந்திருக்கும். 5 வேலி பரப்பளவில் உள்ள கமலாலய திருக்குளத்தில் இரவு 8 மணிக்கு துவங்கி விடியற்காலை வரை 3 முறை வலம் வரும் பிரம்மாண்டமான தெப்பத்தை 4 கரைகளிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு களிக்கும் விதமாக அமைந்திருக்கும் சிறப்புமிக்க தெப்பம் மும்முரமாக கட்டப்பட்டு வருகிறது.